ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து கதறுகிறாள். என் மகள் வியாதியோ பிசாசனுடைய பிடியோடு வேதனையோடு கூட இருக்கிறாள், அவளுக்கு எப்படியாக சுகத்தை தாரான் அப்படின்னு சொல்லி கதறுகிறாள். அப்படி கதறி கொண்டு இருக்கிற வேளையில் இயேசு மௌனத்தை சாதிக்கிறார். அந்த வேளையில் அவள் கெஞ்சிறாள். அந்த வேளையில் அவள் தன்னை தாழ்த்தின வேளையில் கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். நீ எதை விரும்புகிறாயோ அதன்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். அதே போல் யாக்கோபு ஆதியாகம புஸ்தகத்தில் 28:20 பார்க்கிறோம். அங்கு யாக்கோபு சொல்லுகிறான், அன்புக்குரிய அந்த யாக்கோபு சொல்லுகிறான், தன்னந்தனியாக நின்ற வேளையில் எல்லாரும் கைவிட்ட வேளையில் அவன் சொல்லுகிறான், எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை தருவாரானால் என் தகப்பன் வீட்டிற்கு கர்த்தர் என்னை சமாதானத்தோடு கூட கொண்டு வந்து சேர்ப்பாரானால் நான் நட்டின இந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும் என்று அறிக்கையிட்டாரான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, இது வேதனையோடு கூட இந்த வீடியோவை வேதனையோடு கூட கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக இந்த வீடியோவை நான் போடுகிறேன். ஆகையினாலே இதில் போடக்கூடிய வார்த்தைகளோ கொஞ்சம், இந்த வார்த்தைகளை அதுக்கு மேலே போடவோ கேட்கவோ இதுக்கு முடியாது. ஆகையினால் இங்கே ஒவ்வொரு நண்பர்களும் மீனவ நண்பர்களிடத்தில் போனால் மீனவ நண்பர்கள் ஒவ்வொரு வலை வைத்திருப்பார்கள். நண்டுக்கு ஒரு வலை, பொடி மீனுக்கு ஒரு வலை, பெரிய மீனுக்கு ஒரு வலை. எந்தெந்த வலை போடுகிறார்களோ அந்தந்த வகை காரியங்கள் தான் அம்பிடுமே தவிர மற்றவைகள் அம்பிடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இன்னும் அதிகமான காரியத்தை நீ குறித்து அறிய விரும்புகிறேன், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை விரும்புகிறேன், அதை 666 புத்தகத்தையும் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த என்னால் பேசிக்கொண்டு இருக்க முடியும். ஆனால் அதற்கு நீ காது கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா? ஆகையினால உனக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் உனக்கு அதே போல் என்னைய தேவன் கண்ணீரோடு வேதனையோடு திக்கற்று போய் அலைகிற மக்களுக்காக என்னை வைத்திருக்கிறார். ஆகையினால கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுவதற்காக என்னை வைத்திருக்கிறார். இன்னும் இதை குறித்து ஆழமாக சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எனக்கு சொல்லுங்கள் வைங்க அப்படின்னு சொன்னீங்களா? நீங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க வேத வசனங்களை சொல்வதற்கு. அவர்களை போய் சந்திங்க, அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு மீனவன் ஒவ்வொரு வலையை வச்சுருப்பான். நண்டு வலையில் நண்டு தான் அம்பிடும். அதே போல் என்னைய கர்த்தர் வைத்திருக்கிறார் கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்காக, பாடுகளோடு இருக்கிற ஜனங்களுக்காக என்னை வைத்திருக்கிறார். ஆகையினால் கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த நாளில் என்ன என்று சொல்லுகிற மக்களுக்காகவும் என்னை வைத்திருக்கிறார். ஆகையினால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த வேத வசனத்தை சொல்லுகிறது. வேத வசனம் ஆண்டவராய் வேத வசனம் சொல்லுகிறது, அவள் கெஞ்சுகிறாள். அவள் பெருமை பாராட்டியிருப்பாரானால் கர்த்தரிடத்தில் ஒரு நன்மையும் பெற்றிருக்க முடியாது. நீ பெருமையோடு கூட இருப்பீன்னா நீ கர்த்தரிடத்தில் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள மாட்ட. கொடுத்த வார்த்தையை கொடுத்த காரியத்தை கேட்டு அதோடு நீ அடங்கி போய்விட்டாயானால் உனக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்வாய். அதை விட்டு எனக்கு அதை வெளிப்படுத்துங்க இதை வெளிப்படுத்துங்க என்று சொல்லுவாயானால் ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, ஒரு நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவேன், உன்னுடைய எல்லாவற்றையும் வித்துட்டு என் பின்னே வா என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறவர். எக்காலத்திலையும் ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறவர். வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்காக வேதனைகளை மாற்றுகிறவர். அவர் மரித்தது உண்மைதான். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆகையினால கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக இந்த வார்த்தைகளை அறிவிக்கிறேன். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா? யாக்கோபு ஒரு நாள் வேதனையோடு கூட இருந்தான், கண்ணீரோடு கூட இருந்தான். ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீயும் இப்படிப்பட்டதான வேதனையோடு இருக்கிறாயா? இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிற மக்களுக்காகத்தான் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேனே தவிர, இன்னும் வானத்தில் மேல் ஏறி வானத்தில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்றுவா அப்படின்னா எனக்கு தெரியாது. என்னிடத்துல இருக்கிறதோ ஒரே ஒரு வலை தான். அந்த வலையை வச்சு தான் மீன் பிடிக்க முடியும். அந்த வலையை வச்சு தான் கண்ணீரை துடைக்கிற கரத்தை காண்பிக்க முடியும். அன்பின் கரத்தை தான் காண்பிக்க முடியும். ஆம், அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். ஆண்டவர் விரும்புகிறது படியே ஆக கடவுள்னு சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, விரும்புகிறபடியே நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? வேதனையோடு கூட இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இயேசு யாக்கோபை 2 பரிவாரங்களோடு ஆசீர்வதித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாது. கொடுக்கப்பட்ட காரியத்தில் அடங்கி கேட்டுரு. இன்னும் மேலே கேட்ட காரியத்துக்கே நீ விடை இல்லை, இன்னும் மேலே எனக்கு சொல்லுன்னு சொன்னால் எங்கே போகிறது? அன்புக்குரிய, இப்படித்தான் தலை நிமிர்ந்து அலைகிற எங்களை பூரா தேவன் தலையை உடைச்சிருவார். கவனிச்சிரு. இயேசுவே உமக்கு நன்றி. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கானானிய ஸ்திரீ வேதனையோடு கண்ணீரோடு கூட இருந்த அந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்தீர், அடையாளங்களை செய்தீர், அவளை விரும்புகிறபடி நடக்கட்டும்னு சொன்னீர். அதே போல் இந்நாட்களில் வேதனையோடு இருக்கிற ஜனங்கள், கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள், யாக்கோபை போல் தனித்திருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.